வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். ரெட்டியார்பாளையம் பகுதியில் மீண்டும் விஷவாயு தாக்குதல். தொகுதி சட்டமன்ற உறுப்பினரிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. குடும்ப அட்டை பெற லஞ்சம் கேட்கும் அதிகாரிகள். சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அலுவலகம் முற்றுகை. மீன்பிடி வலைகளுக்கு தீ வைத்த மர்ம நபர்கள். கிருமாம்பாக்கம் காவல்துறை விசாரணை. குடிமகன்களின் கூடாரமாக மாறும் மணமேடு மேம்பாலம். உரிய நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை கோலக்கார அரங்கசாமி நாயக்கர் அரசு நடுநிலைப் பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் விலையில்லா பாட புத்தகங்கள் மற்றும் சீருடைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோலக்கார ரங்கசாமி நாயக்கர் அரசு நடுநிலைப் பள்ளியில் நடப்பு கல்வியாண்டிற்கான அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் விலையில்லா பாட புத்தகங்கள் மற்றும் சீருடைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தலைமையேற்று லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் விலையில்லா பாட புத்தகங்களையும் சீருடைகளையும் மாணவர்களுக்கு வழங்கினார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினருக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் உமாதேவி பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் தலைமை ஆசிரியரும் ஆசிரியர்களும் பள்ளி ஊழியர்களும் சிறப்பாக செய்திருந்தனர். சிறப்பான கரகோஷம் மூலமாக ஒரு வரவேற்பை தெரிவித்துள்ளது. அவர் பாக்கியம் அதுக்காக இவ்வளோ காலம் வெயிட் பண்ணி இன்றைய அந்த நிகழ்வு மிக வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிறது. இதை சிறப்பாக நடத்தி கொடுக்கும்படி மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை நம் பள்ளியின் சார்பாக இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போ இந்த ஸ்கூலுங்கிற வேர்டு தெரியும் எல்லாருக்கும். ஸ்பெல்லிங் எத்தனை வழங்கும் விழாவில் சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நமது தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பள்ளியின் ஊழியர்களுக்கும் நண்பர்களுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக நமது இந்தியாவின் வருங்கால தூண்களாக விளங்கப் போகும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த காலை வணக்கத்தை தெரிவித்தேன். அதாவது நம்ம அரசு பள்ளியில் படிக்கிறோன்ற ஒரு எண்ணம் நம்மளுக்கு வரவே கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளிகளுக்கு நிகராக நம்ம அரசு பள்ளியெல்லாம் இப்போ கொண்டு வந்துருக்கிறாங்க. நம்ம கவர்மெண்ட்டு இன்னைக்கு தனியார் பள்ளியில் நிறைய பிரைவேட் ஸ்கூல்லாம் ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிருச்சு இல்லை மேடம்? பிரைவேட் ஸ்கூல்லாம் ஸ்ட்ரென்த்து குறைஞ்சி நம்ம அரசு பள்ளி தான் இப்போ மாணவர்கள் அதிகமாக சேர்றாங்க. என்ன காரணம்னா அரசு பள்ளியோட ஆசிரியர்கள் ரொம்ப தரமான ஆசிரியர்கள். இங்கே உங்களுக்கு ஆசிரியர்களாக வர்றவங்க நம்பர் 1 ஆசிரியர்கள். இங்கே பாருங்க பாப்பா. வாங்க வாங்க. புதுச்சேரியில் குடும்ப அட்டை பெறுவதற்கு அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாக கூறி பாதிக்கப்பட்ட பொதுமக்களுடன் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் குடிமைப்பொருள் வழங்கல் துறையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. புதுச்சேரி அரசின் குடிமைப்பொருள் வழங்கல் துறை மூலமாக வறுமை கோட்டிற்கு மேல் உள்ளவர்களுக்கு மஞ்சள் நிற குடும்ப அட்டையும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு சிவப்பு நிற குடும்ப அட்டையும் வழங்கப்பட்டு வருகிறது. இதனிடையே வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள சிவப்பு நிற குடும்ப அட்டைகள் பெறுவதற்கு பொதுமக்களிடமிருந்து குடிமைப்பொருள் வழங்கல் துறையில் உள்ள அதிகாரிகள் சிலர் லஞ்சம் பெற்றுக்கொண்டு குடும்ப அட்டையை வழங்குவதாகவும் மேலும் லஞ்சம் கொடுக்காதவர்களை அலைக்கழிக்க வைப்பதாகவும் புகார் எழுந்தது. இதையடுத்து துறையின் செயலர் குடும்ப அட்டை வழங்குவதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க உத்தரவிட்டுள்ளார். இந்த நிலையில் லஞ்சம் பெற்றுக்கொண்டு அதிகாரிகள் குடும்ப அட்டைகளை வழங்குவதை கண்டித்தும்
நிறுத்தப்பட்டுள்ள குடும்ப அட்டைகளை உடனடியாக வழங்க கோரி பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் தட்டாஞ்சாவடியில் உள்ள குடிமைப்பொருள் வழங்கல் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் துறை அதிகாரிகள் வரும் வரை போராட்டம் தொடரும் என தெரிவித்து தர்ணாவில் ஈடுபட்டதை அடுத்து துறையின் இணை இயக்குனர் முற்றுகையில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி குடும்ப அட்டைகள் வழங்கவும் லஞ்சம் கேட்கும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்ததை தொடர்ந்து கலைந்து சென்றனர். சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக முற்றுகையில் ஈடுபட்டதால் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அலுவலகத்தில் பணிகள் பாதிக்கப்பட்டது. நல்லா இருக்காது அப்படின்னு நான் சொன்னேன். பேசி சொல்லுங்கன்னு சொன்னேன். நீங்க வேணா அவர் கேளுங்க. அவர் மேடத்தை பேசி நான் சொல்றேன்னு சொன்னாரு. திருப்பி பதிலே இல்லை. அப்புறம் நாங்க என்ன செய்ய ரிசைன் பண்ண கூட ரெடி ஆகுறேன். நீங்க சொல்லுங்க. அமைச்சர் ரிசைன் பண்ண சொல்லுங்க. எங்க வீட்டு வரி பணத்தில் சம்பளம் வாங்கும் வரி. புதுவை பெத்திசெட்டிப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச சீருடை வழங்கும் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சீருடை வழங்கினார். புதுவை பெத்திசெட்டிப்பேட்டை பகுதியில் இயங்கி வரும் அரசு ஆரம்ப பள்ளியில் விலையில்லா சீருடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று மாணவர்களுக்கு சீருடைகளை வழங்கினார். முன்னதாக பள்ளியின் தலைமை ஆசிரியை தமயந்தி ஜாக்லின் வரவேற்புரை வழங்கினார். தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வட்டம் 1 துணை ஆய்வாளர் குணசேகரன் கலந்து கொண்டு மாணவர்களிடையே உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள், மாணவர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். ஆய்வாளர் வட்டம் 1 ஐயா அவர்களையும் பள்ளியின் சார்பில் ஆசிரியர் பெருமக்கள் சார்பில் வருக வருக என்று வரவேற்கிறோம். பள்ளிக்கு முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய பங்கு அவர்களுக்கு இந்த பள்ளியில் படிக்கின்ற எல்லாருக்கும் மேலாக நம்ம மாணவ செல்வங்களுக்கும் இப்போ நம்மளுடைய ஆய்வாளர் அவங்க சொன்ன மாதிரி ஒன்றும் பெரிய விஷயங்கள் நம்ம கடமை தான் நம்ம செஞ்சுருக்கிறோம். ஒன்றும் பெருசாக எதுவும் செய்யலாம். நம்ம கடமை என்னவோ அதான். ஏதாவது சட்டமன்ற உறுப்பினர்னா கடமை நம்ம தொகுதி நல்லா வைக்கணும், மக்களை நல்லா வைக்கணும், ஏரியாவை சுத்தமாக வைக்கணும், கல்வி நல்லா இருக்கணும். எழுதுகிற பள்ளிக்கு என்னோட இடத்துல என்னென்ன இருக்குதோ முன்துறையிலேருந்து எல்லாத்தையும் சரியாக இருக்கணும். அதுதான் அதுமாரி நாம் மட்டும் கிடையாது. நம்ம இப்போ சொன்னார் ஆசிரியர்லாம் வந்து நிம்மதியாக இருக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது சொன்னேன். எல்லாரும் இங்கே பாருங்க. புதுவை பெத்திசெட்டிப்பேட்டை பண்டிட் துரைசாமி உயர்நிலைப் பள்ளியில் விலையில்லா சீருடை மற்றும் புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி பெத்திசெட்டிப்பேட்டை பண்டிட் துரைசாமி உயர்நிலைப் பள்ளியில் விலையில்லா சீருடை மற்றும் புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு கல்வித்துறையின் சார்பாக வழங்கப்படும் இந்த ஆண்டிற்கான விலையில்லா பாட புத்தகம் மற்றும் சீருடைகளை மாணவர்களுக்கு வழங்கினார். மேலும் மாணவர்களுக்கு சிறப்புரை வழங்கியதுடன் தேசிய அளவில் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் நடைபெற்ற பள்ளிகளுக்கு இடையேயான கைப்பந்து போட்டியில் பங்கு பெற்ற தினேஷ் என்கிற மாணவனை பாராட்டி சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கினார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருள்மொழி அனைவரையும் வரவேற்று வரவேற்புரை வழங்கினார். ஆசிரியர் பக்தவச்சலம் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கினார். உடற்கல்வி ஆசிரியர் நாராயணன் நன்றி உரை வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி கடைநிலை ஊழியர்கள் செய்திருந்தனர். மற்றும்
வள்ளுவக்கூடிய பிரமுகர்களையும் வருகிறவர்கள என வரவேற்பது பெருமகிழ்ச்சி அடைகிறது. தலைமை ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அரசு பள்ளியின் ஊழியர்களுக்கும் அலுவலக ஊழியர்களுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக வருங்கால தூண்களான இந்தியாவுடைய மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த கால வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். நான் படித்தது இந்த பள்ளியும் அந்த ஸ்பெஷல் மெத்தட் அந்த பிரைமரி ஸ்கூல் தான். அதனால் நம்ம வந்து மாணவர்கள் தனியார் பள்ளியில் படித்தாதான் நல்லா வருவாங்க, அரசு பள்ளியில் படித்தா வர மாட்டாங்கலாம் கிடையாது. அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைங்க மட்டும்தான் மற்றவங்க உதவி செய்யணுன்ற நோக்கம் இருக்கும். அரசு பள்ளியில் படிக்கிறவங்க மட்டும்தான் நம்ம முதல் செய்யறவங்க அரசு பள்ளியில் படிக்கிறது. நம்ம பையன் கலெக்டர் வல்லவன் அரசு பள்ளியில் படிக்கிறவங்க அவங்களுக்கு தான் வந்து நம்ம உதவி செய்யணும் சமுதாயத்தில் அந்த எண்ணம். தனியார் பள்ளியில் படிக்கிற பிள்ளைங்க வந்து கமர்ஷியல் கம்பெனிலாம் போயிடுவாங்க. நான் எல்லாரையும் சொல்லுவேன், நான் சொல்றதுதான் பெரும்பான்மை பிள்ளைங்க. அதனால நம்ம எங்க படிக்கிறோன்றது முக்கியம், எப்படி படிக்கிறோம். நான் போன தனியார் ஆசிரியர் நான் ரொம்ப பேசும்போது சொன்னேன். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் விஷவாயு தாக்கி 3 பெண்கள் உயிரிழந்த நிலையில் தற்போது மீண்டும் 6 பேர் விஷவாயுவால் தாக்கப்பட்டு மயங்கிய நிலையில் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவர்களை முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் நேரடியாக சந்தித்து ஆறுதல் கூறினார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் நேற்று முன்தினம் காலை கழிவறைக்கு சென்ற 15 வயது சிறுமி செல்வராணி மற்றும் ஒரே குடும்பத்தை சார்ந்த தாய் செந்தாமரை, அவரது மகள் காமாட்சி என 3 பேர் பாதாள சாக்கடையில் இருந்து வெளியான விஷவாயு தாக்கி உயிரிழந்தனர். தொடர்ந்து மூவரின் உடல் உடற்கூறாய்வு செய்யப்பட்டு நேற்று அடக்கம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் அப்பகுதியில் நகராட்சி சார்பில் மக்கள் அனைவரையுமே வெளியேற்றிவிட்டு சாக்கடைகளை சுத்திகரிக்கும் பணி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மருத்துவ குழுவினர் வீடு வீடாக சென்று யாருக்காவது பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா என்பதையும் பரிசோதனை செய்தனர். பின்னர் நேற்று மாலை முதல் அப்பகுதி மக்கள் தங்களது இல்லங்களில் அச்சமின்றி தங்கலாம் எனவும் நகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு அதே பகுதியை சேர்ந்த அந்தோணி ஆரோக்கியராஜ் என்பவரது மனைவியான 38 வயதான புஷ்பராணி என்பவர் கழிவறைக்கு சென்றபோது விஷவாயு தாக்கி மயக்கமடைந்துள்ளார். இதனையடுத்து அவரை மீட்டு கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்த நிலையில் அவர் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் தனலட்சுமி, சுலோக்ஷனா, பூமகள், வெரோனிகா, மேரி செல்வம் ஆகிய 5 பேர் மயக்கமடைந்தனர். இந்த நிலையில் மயக்கமடைந்தவர்களை மீட்டு முதலுதவி செய்து ஆம்புலன்ஸ் மூலம் கதிர்காமம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். தொடர்ந்து ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் மக்கள் விஷவாயு தாக்கப்பட்டு மயக்கம் அடைந்து வருகிற சம்பவம் அப்பகுதியில் மீண்டும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சி ஊழியர்கள் ஆய்வு செய்ததில் கழிவுநீர் செல்லும் குழாய்கள் சரி செய்யப்படாத காரணத்தினால் மீண்டும் இந்த விஷவாயு தாக்கி இருக்கலாம் என கழிவுநீர் குழாய்களை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தொகுதியின் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் சம்பவ இடத்திற்கு வந்தார். அப்போது அப்பகுதி மக்கள் ஏன் கடந்த 2 நாட்களாக கழிவுநீர் குழாய்களை ஏன் முற்றிலுமாக இதனை சரி செய்யாமல் அரைகுறையாக செய்துவிட்டு சென்றீர்கள் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இவ்விவகாரத்தை அடுத்து அப்பகுதியில் இயங்கி வரும் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு வரும் 17ஆம் தேதி வரை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக பள்ளி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தற்போது வரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களின் எண்ணிக்கை 8ஆக உயர்ந்துள்ளது. மேலும் இவர்களை முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் நேரடியாக சந்தித்து ஆறுதல் கூறினார். தலைவா நான் சொல்லிட்டுறேன். சரி
புதுச்சேரியில் லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் புதியதாக உதயமாகியுள்ள டோனி அண்ட் கை ஹேர் டிரெஸ்ஸிங் சலூனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் திறந்து வைத்தார். லண்டனை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் டோனி அண்ட் கை ஹேர் டிரெஸ்ஸிங் சலூன் நாடு முழுவதும் பல்வேறு கிளைகளை தொடங்கி தனது சேவைகளை செய்து வருகிறது. இந்த நிறுவனத்தில் ஹேர் கட்டிங், ஹேர் டிரெஸ்ஸிங், மேக்கப், தெரப்பி, ஃபேஷியல், மெடிக்யூர் உள்ளிட்ட சேவைகளை செய்து வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்தி வருகிறது. இதனுடைய கிளை புதுச்சேரி லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் திறந்தது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் புதிய சலூன் கடையை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் டோனி அண்ட் கை நிறுவனத்தின் உரிமையாளர் ஜெகதீஷ் மற்றும் பால்சன்ஸ் குரூப் இயக்குனர் சேம்பால் மற்றும் பால்சன் குரூப் CEO மணிகண்டன் உள்ளிட்ட சலூன் ஊழியர்கள், நண்பர்கள், உறவினர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். குடிமகன்களின் கூடாரமாக மாறும் பாகூரை அடுத்துள்ள மணமேடு தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள மேம்பாலம். மணமேடு தென்பெண்ணை ஆற்றின் பாலத்தின் இரு புறங்களிலும் மின்விளக்குகள் அமைக்கப்படாமல் உள்ளது. இதனால் மாலை 6 மணிக்கு மேல் பெண்கள் குடும்பத்தோடு செல்வதற்கு அச்சப்படுகின்றனர். மேலும் சாலைகளின் இரு பகுதிகளிலும் மது அருந்துவோருக்கு துரித உணவு வழங்கிட சாலையை ஆக்கிரமித்து கடைகளை அமைத்துள்ளனர். பாலத்தில் மதுபோதை ஆசாமிகள் ரகளையில் ஈடுபடுவதால் இரவு வேளையில் அப்பகுதி வழியே செல்லும் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். மேலும் பாலத்தின் எல்லை பகுதியில் தமிழக காவல்துறையினரின் சோதனை சாவடி இருந்தும் அது முறையாக செயல்படுகிறதா என கேள்விக்குறியாகவே இருக்கிறது. அவ்வழியே மதுக்கடத்தல் நடைபெறுவதாகவும் இப்பகுதியில் பணியாற்றும் சட்டம் ஒழுங்கு காவல்துறையினர் மற்றும் மதுவிலக்கு காவல்துறையினர் மறைமுகமாக வருவாய் ஈட்டி வருவதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றனர். எனவே மணமேடு பாலத்தை குடிமகன்களின் பிடியிலிருந்து மீட்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பாராமெடிக்கல் கல்வித்துறையில் 13 வருட அனுபவம் வாய்ந்த மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ். இன்ஸ்டிடியூட்டின் சிறப்பம்சங்கள்: அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், பெஸ்ட் பிராக்டிகல் கிளாஸஸ், மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை கூடங்களில் நேரடி பயிற்சிகள். பள்ளி கல்வியை பாதியில் விட்டவர்கள் மற்றும் தமிழ் வழி கல்வி பயின்றோரிடம் தனி கவனம். புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம், அதனை தவணை முறையில் செலுத்தும் வசதி. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். மாணவர்களுக்கு யூனிஃபார்ம், லேப் கோட் மற்றும் ஐடி கார்டு இலவசம். Courses offered: DMLT, DNA, Diploma in X-ray, Diploma in Dialysis, Diploma in Physiotherapy, Diploma in Ophthalmology. Admission நடைபெறுகின்றது. கல்வி தகுதி 10th pass, +2 pass or fail or any degree. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம். மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ், நம்பர் 253 லெனின் ஸ்ட்ரீட், நியர் மணிமேகலை கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், நியர் பஜனை மடம், கொசப்பாளையம், புதுச்சேரி. உங்க ஒர்க் ஸ்பேஸ்க்கு இல்ல பர்சனல் ஒர்க்கு குவாலிட்டியான கேட்ஜெட்ஸ் தேடுறீங்களா? இனி எங்கேயும் தேடாதீங்க, ஏசர் மால் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் வந்துருங்க. ஆமாங்க, ஏசர் பிராண்டோட லேட்டஸ்ட் மாடல் லேப்டாப், டெஸ்க்டாப், ஆச்சரியப்படுத்தும் அனைத்து தயாரிப்புகளின் ரேஞ்சும் இப்போ நம்ம ஏசர் மால் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர்ல. உங்களோட ஏசர் டெஸ்க்டாப்க்கு தேவையான எல்லா தேவைகளும் எங்க கிட்ட இருக்கு. அதோட ஏசர் மானிட்டர், ஆக்சசரிஸ் எல்லாமே இப்போ ஒரே இடத்துல. டிவில இதன ரகங்களான உங்களை ஆச்சரியப்படுத்துற மாதிரி 55 inch UHD, 65 inch UHD டிவிக்கள், 70 inch UHD டிவிக்கள், V series QLED டிவிக்கள். இந்த சம்மருக்கு ஸ்டூடண்ட்ஸ்க்கு எக்கச்சக்க ஆஃபர்ஸோட Acer Aspire 3 series, Acer Aspire 5 series, Acer Aspire 7 series, Acer Swift thin and lightweight, Acer Nitro series, Acer Predator Helio series, Acer Projector பை அனைத்திற்கும் ஸ்டூடெண்ட் ஆஃபர்ல 7% ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட். அதுவும் கூடுதல் உத்தரவாதத்தோட உங்க ஷாப்பிங்க இன்னும் ஹாப்பி ஆக்குற மாதிரி பழசுக்கு புதுசு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், கூடுதல் வாரண்டி. அதோட பஜாஜ், HDB, HDFC வங்கி மூலம் ஈஸி EMI-ல வாங்கிட்டு போங்க. ஏசர் பொருட்கள் வாங்குங்க, உங்க லைஃப ஹாப்பியா கொண்டாடுங்க. நம்பர் 91 காமராஜ் சாலை, GRT ஜுவல்லர்ஸ் எதிரில், பாண்டிச்சேரி. செல் 9092588333. செய்திகள் தொடர்கின்றன. மீன்பிடி நிலையத்தில் மீன்பிடி வலைகளுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்து எரித்து விட்டதாக புகார் அளித்த மீனவர்கள் அதன் அடிப்படையில் கிருமாம்பக்கம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருமாம்பக்கம் அடுத்த பனித்திட்டு மீனவ கிராமத்தில் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு வலைகள் பராமரிப்பதற்காக
அரசு கட்டிடம் கட்டி கொடுத்துள்ளது. இதில் பலர் தங்களது மீன்பிடி வலைகளை வைத்து பராமரித்தும் பாதுகாத்தும் வருகின்றனர். இந்த நிலையில் ஒரு சிலர் மட்டும் அங்குள்ள பழுதடைந்த சமுதாய நலக்கூடத்தில் தங்களது சுருக்கு வலை, ரெட்ட வலைகளை என 3 வலைகள் வைத்து இருந்துள்ளனர். இந்த நிலையில் நள்ளிரவில் திடீரென தீப்பிடித்து வலைகள் மற்றும் கட்டிடங்கள் தீக்கரையானது. தகவல் அறிந்தவுடன் கிருமாம்பாக்கம் காவலர்கள் மற்றும் பாகூர் தீயணைப்பு நிலைய வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை போராடி அணைத்தனர். இதில் பாலமுருகன் என்ற கோவிந்து மற்றும் அறிவழகன் பங்குதாரர்கள் வலையும், சுப்பிரமணி கோவிந்து மற்றும் ஐயனார் குப்பன் சாது பங்குதாரர்கள் என்று இவர்களுடைய வலைகள் மற்றும் கட்டிடங்கள் என பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் வீணானது. இதுகுறித்து அப்பகுதியை சேர்ந்த மீனவர் பஞ்சாயத்தார்கள் கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் மீன்பிடி வலைகளுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்து எரித்து விட்டதாக புகார் அளித்துள்ளனர். அதன் அடிப்படையில் கிருமாம்பாக்கம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மீன்பிடி தடைகாலம் இன்றுடன் முடியும் நிலையில் வலைகள் தீப்பிடித்து எரிந்தது அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி உள்ளது. வில்லியனூர் தொகுதியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச புத்தகம் மற்றும் சீருடை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர், பெரியபேட், ஒதியம்பட்டு, தட்டாஞ்சாவடி, சுல்தான்பேட்டை பகுதிகளில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு அரசின் பள்ளி கல்வித்துறை மூலம் இலவச புத்தகம் மற்றும் சீருடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு மாணவர்களுக்கு அரசின் இலவச புத்தகம் மற்றும் சீருடைகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள், தொகுதி திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஏரிப்பாக்கம் பழையபேட்டு பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட அரசு வழங்கிய மனைப்பட்டாவை அதிகாரிகள் மீட்டு உரிமையாளர்களிடம் ஒப்படைத்தனர். நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட ஏரிப்பாக்கம் பழையபேட்டு பகுதியில் வசித்து வருபவர் சுந்தரி. இவரது மாமனார் ஏகாம்பரம் என்பவருக்கு 20 வருடங்களுக்கு முன்னர் ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் இலவச மனைப்பட்டா வழங்கப்பட்டது. ஏகாம்பரம் சில வருடங்களுக்கு பிறகு இறந்த பின்னர் அவரது மகன் வெள்ளிக்கண்ணு அந்த இடத்தை பயன்படுத்தி வந்தார். சில வருடங்களுக்கு முன்னர் வெள்ளிக்கண்ணு இறந்த காரணத்தினால் இவரது மனைவி சுந்தரி மாற்று இடத்தில் வசித்து வந்தார். இவரது இடத்தை கடந்த 2017ஆம் ஆண்டுக்கு முன்னர் ஏரிப்பாக்கம் பழைய காலனியை பகுதியை சேர்ந்த பாண்டுரங்கன் பிச்சையம்மாள் என்பவருக்கு அதிகாரிகள் துணையோடு பட்டா மாற்றம் செய்யப்பட்டதாக தெரிகிறது. இந்த நிலையில் வெள்ளிக்கண்ணு மனைவியாகிய சுந்தரி என்பவர் தங்களுடைய இடம் என்று கூறி பாண்டுரங்கனிடம் கேட்டுள்ளார். அவர் நாங்கள் பட்டா மாற்றம் செய்துள்ளதாக கூறி இடத்தை காலி செய்ய மறுத்துவிட்டனர். இதனால் மன உளைச்சலில் உருவான சுந்தரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டார். வழக்கு விசாரணையில் உயர்நீதிமன்றத்தில் இந்த மனைப்பட்டால் உடையவருக்கே சொந்தம் என்று உத்தரவு பெறப்பட்டது. இந்த நிலையில் வெள்ளிக்கண்ணுவின் மனைவி சுந்தரி என்பவர் கடந்த 2017ஆம் ஆண்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வாரிசு அடிப்படையில் ஏகாம்பரத்திற்கு வழங்கப்பட்ட இலவச மனைப்பட்டா அவரது மகன் மற்றும் மகனுடைய மனைவிக்கு உரிமை கோரும் என்று தீர்ப்பாகி உள்ளதாக தெரிகின்றது. நீதிமன்ற உத்தரவுப்படி பாகூர் தாசில்தார் கோபாலகிருஷ்ணன், வருவாய் அதிகாரி ரமேஷ் மற்றும் அதிகாரிகள் நெட்டப்பாக்கம் காவலர்கள் ஏரிப்பாக்கம் காலனி பகுதிக்கு சென்று பாண்டுரங்கன் ஆக்கிரமிப்பு செய்த இடத்தை மீட்டு சுந்தரியிடம் கொடுத்தனர். இதனால் ஏரிப்பாக்கம் பகுதியில் சில மணி நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நான்
மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரெட்டியார்பாளையம் பகுதியில் மீண்டும் விஷவாயு தாக்குதல். தொகுதி சட்டமன்ற உறுப்பினரிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. குடும்ப அட்டை பெற லஞ்சம் கேட்கும் அதிகாரிகள். சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அலுவலகம் முற்றுகை. மீன்பிடி வலைகளுக்கு தீ வைத்த மர்ம நபர்கள். கிருமாம்பாக்கம் காவல்துறை விசாரணை. குடிமகன்களின் கூடாரமாக மாறும் மணமேடு மேம்பாலம். உரிய நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.